மேலை சொரூபங்கள் 3 மிகு சக்தி அப்படிங்கிற. ஸோ மேலை சொரூபங்கள் அப்படிங்கிற. ஸோ மேலை சொரூபம்னா என்ன இந்த இடத்துல? மேலேனா ஒரு பொருள் மேலே இருக்கிறது. சொரூபம் அப்படின்னா என்ன இந்த இடத்துல? மேலே இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு வடிவம் இந்த இடத்துல புரிந்து கொள்வதற்காக தான் இது. சொரூபம்னா என்ன? இறைவன் நம்ம கோயிலில் போய் பார்க்குறோம், இறைவனுடைய வடிவத்தைன்னு சொல்லுவோம், அதை சொரூபம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல, இல்லைங்களா? அது உண்மையான்னு கேட்டால் உண்மை கிடையாது இந்த இடத்துல, இல்லையா? அது உள்ளே இருக்கக்கூடியது வேற ஒரு ஆற்றல், நம்ம அறிவுக்கு தான் அதை பார்க்குறோம் இந்த இடத்துல. அதனால தான் சொரூபங்கள் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன சொரூபமாக இருக்குது? 3 மிகு சக்தி அப்படிங்கிறது. 3 என்று சொல்லப்படுவது நம்ம தலைப்பு தான் இந்த இடத்துல. ஞாதுரு, ஞான, நேயம். பார்க்கின்ற நாம், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஞானம், அப்புறம் அந்த ஞானத்தினால் பார்க்கப்படுகின்ற உள்ளே இருக்கக்கூடிய பொருள். இது ஒரு 3 இருக்குது இந்த இடத்துல. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தத்துவம்னு வச்சுக்கலாம். இந்த 3மே மிகு சக்தி அப்படிங்கிறது. மிகுனா என்ன? மிகவும் மேலான, ஆற்றல் மிகுந்த, அளவுக்கு அதிகமான அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். இது சக்தினா தெரியும், இறைவனுடைய ஆற்றல் இந்த இடத்துல. ஸோ ஒரு 3 விதமான ஆற்றல் என்ன இருக்குது இந்த இடத்துல இருக்குது. இது ஏன் சாதாரணமாக ஆற்றல்னு சொல்லலாம். மிகு ஆற்றல்னா நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஆற்றல்னு பொருள். மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத ஆற்றல், இல்லை தெரிஞ்சிக்க முடியாத ஆற்றல்னு வச்சுக்கலாம். எப்படி ஒரு கணிதத்தினுடைய எண்களை ஒரு மனிதனால் கணிதத்தினுடைய எண்களுடைய எல்லையை ஒரு மனிதனால் தெரிஞ்சிக்க முடியுமா? மனுஷனால் முடியாது, எதுவுமே இல்லைன்னா சொல்லுவாங்கல்ல. கணிதத்தினுடைய எல்லை என்ன சொல்லுங்க பண்ணால் ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. ஆரம்ப என்ன சொல்லுங்க பண்ணால் அதையும் ஒருத்தரால் சொல்லவே முடியாது. ஏன்னா என்ன சொன்னாலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சைபர் போட்டால் போதும். சைபர் என்பது இப்போ ஒரு எந்த விதமான மதிப்பும் இல்லாத ஒரு எண், ஏன் அதை போட்டால் போதும், அது பின்னும் அது பன்மடங்கு கூடுகின்றது. அதுபோல் நம்ம இந்த 3 ஆற்றலையும், பார்க்கின்றவன், ஞானம், பார்க்கப்படுகின்ற பொருள், இது எல்லாமே நம்மளே ஒரு அறிவுக்கு ஒரு அளவிட்டு இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு வச்சிருந்தா கூட சரி, அதற்கும் அப்பாற்பட்டதான் அந்த ஆற்றல் இந்த இடத்துல. அதான் முதலடியில் சொல்றாரு 3 மிகு சக்தி அப்படிங்கிறார். அடுத்து பாலித்த முத்திரை பற்றும் பரஞானம் அப்படிங்கிறாரு. பாலித்தல்னா என்ன இந்த இடத்துல? அருள் பாலித்தல்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு அருள். இப்போ பாலித்த முத்திரை அப்படின்னா என்ன? முத்திரைன்னா போன பாடல் தான் பொருள் பார்த்தோம். 3 திரைகள் இருக்குது இந்த இடத்துல, இல்லையா? ஸோ பாலித்த அப்படின்னா இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல? அருள் கொடுக்குறாரு இந்த இடத்துல. அந்த அருளினால் இந்த முத்திரை எது சொல்லுது இந்த இடத்துல? இந்த 3 திரைகள் இருக்கு இல்லையா? முதல்ல அதை பற்றும் அப்படிங்கிறாரு. பற்றும்னா என்ன? முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல, தெரிந்து கொள்ளக்கூடிய பரஞானம் அப்படிங்கிறாரு. ஒரு பெரிய ஞானம் ஒன்று கிடைக்குதான் இந்த இடத்துல. என்ன ஞானம்? இந்த இறைவன் எப்படி 3 விஷயமா இருக்காரு, அளவுக்கு அதிக ஆற்றலோடு இருக்காரு, நம்ம தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கோம். ஆனால் இறைவனுடைய அருளானது இப்போ நமக்கு கிடைக்குது. இறைவனுடைய அருள் கிடைச்சோன்னே என்ன ஆகுது? அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மும்மலங்கள் என்ன என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை விளக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ உடம்புல ஒரு நோய் இருக்குது, அது எப்படி போக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உடனே அந்த ஒரு பொருளை சாப்பிட்டு போக்கிக்குவோம்ல. அந்த மாதிரி போக்கிக்கிட்டா என்னென்னா வயிறு வலி இருக்குது, மாத்திரை சாப்பிட்ற ஏதோ ஒன்று போயிடுது. அப்புறம் என்ன ஆயிடுது? நிம்மதியாக இருக்க மாதிரி. இப்போ இந்த 3 திரைகளாக இருக்கக்கூடிய மாயம் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இந்த 3மே நமக்கு தெரிஞ்சிடும்ல. என்ன தெரிஞ்சிடும் இந்த இடத்துல? பார்க்கின்றவன், இந்த ஞானம், பார்க்கப்படுகின்ற பொருள், 3மே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல, இல்லையா? அதை தான் சொல்றாரு பற்றும். பற்றும்னா என்ன? அதை தானாகவே தெரிஞ்சுக்கலாம். நம்ம என் மும்மலம் போயிடுச்சு, மும்மலம் போனதுனால எனக்கு எங்கே இருக்குது சொல்லுங்கள், நான் போய் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லையா? தானாகவே பற்றி கொள்ளும் இந்த இடத்துல. உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு இருக்குன்னா, குளிக்க போகிறோன்னா குளிச்சோடனே நான் தண்ணி ஊற்றி குளிச்சுட்டேன், அழுக்கே நீ போ நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, சுத்தமே நீ வான்னு சொல்ல வேண்டியது இல்லை. அழுக்கு போயிடுச்சுனாலே சுத்தம் தானாகவே வந்துடும் இந்த இடத்துல, இல்லையா? அதுபோல மும்மலங்கள் இந்த இடத்துல விலகிடுச்சுனாலே தானாகவே இந்த 3மே நமக்கு தெரிஞ்சுக்கும் இந்த இடத்துல. அதான் பற்றும் அப்படிங்கிறது. அது பற்றும் அப்படின்னா பற்றி கொண்ட பிறகு என்ன நடக்கும்? பரஞானம் அப்படிங்கிறாரு. பரஞானம்னா என்ன? பேரறிவு ஞானமே இந்த இடத்தில் கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆளித்த நாட்டமே ஞேயம் பகுத்தற்ற அப்படிங்கிறது. ஆளித்த நாட்டம் அப்படிங்கிறது. ஆளித்தல் அப்படின்னா ஆளினா சத்தம்னு பொருள் இந்த இடத்துல. ஆளித்தல்னா ஒளித்தல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. நட்டம் அப்படின்னா நாட்டமே அப்படிங்கிறது. நாட்டம் அப்படின்னா விருப்பம்னு ஒரு பொருள் இருக்குது.
ஆனால் நாட்டம் என்று சொல்லப்படுவதற்கான நேரடி பொருள் பார்த்தோம்னா நிலை நிறுத்துகை அப்படின்னு பொருள். ஒரு சத்தம் இருக்கான், அந்த சத்தம் என்ன பண்ணுது, ஒரு பொருளை நிலைத்து நிற்க வைக்கின்றது. எந்த சத்தம் எந்த பொருளை நிலைநிறுத்தி வைக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ மேலே பரஞானம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னோம் இல்லையா, பரஞானம் கிடைச்சிடுச்சுன்னா இறைவனை எப்படி பார்ப்பார்கள்? பரஞானம் பெற்றவர்கள் கோயிலில் இருக்கக்கூடிய ரூபமாக பார்ப்பாங்களா? இல்லை. இறைவன் அசையா சக்தியாக இருக்கக்கூடிய இறைவன் முதல்ல சத்த வடிவமாக வந்தார் இல்லையா, அதுதான் ஆழித்தல். இந்த இடத்துல ஆழித்தல்லாம் சத்தம். இப்போ நம்ம கேட்குற இந்த சத்தம் கிடையாது. இறைவன் சத்த வடிவமாக இருக்கின்றார் என்று பார்த்தோம் இல்லையா, அந்த சத்த வடிவம் இந்த இடத்துல. அந்த சத்த வடிவம் என்ன பண்ணுதா இந்த இடத்துல? நிலை நிறுத்துகின்றது. எதை நிலை நிறுத்துகின்றது? நேயம் பகுத்து அற்ற அப்படிங்கிறாரு. ஞானம்னா என்ன? இந்த இடத்துல பரஞானம் கிடைச்சிடுச்சு. இப்போ பார்க்கப்படுகின்ற ஆள் நம்ம தான். இந்த இடத்துல பரஞானம் கிடைச்சிடுச்சு. கிடைத்த பின்பாக பார்க்கப்படுகின்ற பொருள் இறைவனை பார்க்குறோம் இந்த இடத்துல இல்லையா. நமக்குள்ள இறைவன் இருக்காருன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இறைவனை பார்க்கும்போது அவர் எப்படி இருக்காரா? இந்த இடத்துல சத்த வடிவமாக இருக்கின்றார், இல்லை அசைவில்லாத நிலையில் இருக்கின்றார். ஏன்னா முதல்ல ஒரு சத்தம் தான் வருது, அதுதான் சொல்லி கொடுக்குது இந்த இடத்துல ஞானத்தை, பேரறிவு ஞானத்தை. அடுத்து என்ன சொல்றாரு? பகுத்து அற்ற அப்படிங்கிறாரு. பகுத்துனா என்ன? நம்ம சொல்லுவோம் பகுத்து பிரி அப்படின்னு சொல்லுவோம். இதை தனியாவை இதை தனியாவை அப்படின்னு இந்த பகுத்து பார்த்தல், தனித்தனியாக பார்க்கறது அப்படின்னு. இவர் அற்ற அப்படிங்கிறார். அற்றனா இல்லாத, பகுத்து பார்க்கறது இல்லாத. அப்போ இவருக்கு பேரறிவு ஞானம் கிடைச்சிடுச்சு. இறைவனை பார்க்குறாரு இந்த இடத்துல. இறைவன் சத்த வடிவமாக நிற்கிறார் இந்த இடத்துல, அசையா சக்தியாக நிற்கிறார் இந்த இடத்துல, ஒரு சத்த வடிவமாக இருக்கார் இந்த இடத்துல. அந்த இறைவன் எப்படி இவர் பிரித்து பார்க்காம பார்க்குறாரு அப்படின்னா, பகுத்து அற்றங்கிறாரு, பிரித்து பார்க்காம இருக்காருன்னா, இப்போ இன்னைக்கு நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம்னா எல்லா பொருளும் தனித்தனியாக தெரியுது. இது கல், இது மண், இது பிளாஸ்டிக், இது இரும்பு அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். ஆனால் மூலம் என்ன? எல்லா பொருளும் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்கள் எதால் ஆனது? இறைவனால் ஆனது. இறைவன் எதனால் ஆனவர்? இந்த இடத்துல ஆரம்ப அவர் அசைவில்லாதவர், சத்த வடிவாக இருக்காருன்னு சொல்லுவோம், படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ அப்படி பொருளை பகுத்தற்ற, பிரித்து பார்க்க மாட்டாரா இவர் இந்த இடத்துல. இது ஆடு, இது மாடு, இது மனுஷனும் பிரித்து பார்க்க மாட்டாரு. இது கல், இது மண், இது பிளாஸ்டிக், இது அதுவும் பிரித்து பார்க்க மாட்டார். அவருக்கு பார்க்கின்ற எல்லா பொருளுமே இறைவனாகவே தெரிவார். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, நேயம் பகுத்து அற்ற. ஒரு ஞானம் வந்துருச்சு, அதனால அவருக்கு என்ன பண்றாரு? எல்லா பொருளுமே இறைவனாக பார்க்க ஆரம்பிக்கின்றார், வேறு வேறு பொருளாக பார்ப்பதில்லை. அந்த நிலையில் மூலஸ்வரூபன் அப்படிங்கிறாரு. மூலம் அப்படின்னா என்ன? அசையா சக்தி தான் மூலம் இந்த இடத்துல. அவருக்கு பேர் இல்லை, அதனால புரிஞ்சுக்கிறதுக்காக அசையா சக்தின்னு சொல்றோம் இந்த இடத்துல. அவர் தான் இந்த இடத்துல மூலஸ்வரூபன், எல்லாத்திற்கும் ஆதி மூல நாயகன். அவர் தான் மொழி ஞாதுருவனே அப்படிங்கிறாரு. மொழினா என்ன? போன பாடலே பார்த்தோம் இந்த இடத்துல. மொழின்ற முதல் பாடலே ரெண்டாம் பாடலே பார்த்துட்டோம், மொழி என்றால் என்ன அப்படின்னு. எந்த விதமான செயலையும் அவர் செய்யணும்னு நினைக்க கூட வேண்டாம், தானாகவே நடக்கும் இந்த இடத்துல இல்லையா. அது ஞாது உருவனே அப்படின்றது. ஸோ அப்போ அந்த ஞாது உருவனே அப்படின்னா என்ன? இந்த இடத்துல இவர் எந்த பொருளை பார்க்குறாரு? தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்குறாருல. அவர் பார்க்கும்போது ஆஹா நான் தான்டாதாப்பா அந்த பொருள் அப்படின்றது அப்போ அவருக்கு தெரியுது. இப்போ தெரிந்து கொன்ற போது இந்த மொழின்றது என்ன தெரியுமா? இப்போ வெளியில் பார்த்தாருல்ல, கல், மண், இரும்பு, பிளாஸ்டிக்கு, ஆடு, மாடு, கோழி எல்லாத்தையும் பார்த்தார்ல, இது எல்லாமே அந்த இறைவனு தெரிந்து கொண்ட அவர் அது எல்லாம் தான் தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பொருள் வேறு அல்ல அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடம்புல நிறைய பாகங்கள் இருக்கு, இந்த முடி கூட இருக்கு இந்த இடத்துல இல்லையா. இப்போ இந்த முடியை நம்ம வெட்டி தனியாக கீழே போடுறோம். போட்டதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து இங்கே முடி கொஞ்சம் கீழே கிடக்கு, இது யாருது அப்படின்னு கேட்டால் என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அது வேணான்றதுனால தூக்கி போட்டோம் இல்லையா. இப்போ தனியாக அதை பார்க்குறோம், நம்ம பொருள் தான், ஆனால் தனியாக பார்க்குறோம். இப்போ இந்த முடி வந்து நம்ம கூட தான் சேர்ந்து தான் இருக்குது, என்னதுன்னு தானே சொல்லுவோம் இது இல்லையா. என்னோட தாங்க இருக்குன்னு சொல்லோட, இது என் தலை, என் காது, என் மூக்கு, இதெல்லாம் நான் தான். நான் என்பது எது? இந்த மூக்கு, காது தனி, எல்லாமே வேறு வேறு பொருள். காதை தனியாக அரிச்சு வச்சுட்டோம்னா அதுக்கு பேர் காது, நான் சொல்ல மாட்டோம்
இல்லையா? உடம்புல இருக்கக்கூடிய கையோ விரலையோ எதையாவது ஒரு பொருளை, எந்த ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த பொருளை தனியாக எடுத்து கீழே வச்சிட்டோம்னா அது யாருது, அது என்னுடையதுன்னு தான் சொல்லுவோமே தவிர்த்து அது நான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம கையில் இருக்க ஒரு நகத்தை கட் பண்ணி கையில் வச்சாச்சு, அது யாருது, என்னது. ஆனால் அதே நகை இப்போ கையில் இருக்கு, நான் இந்த நகத்தை இது நான் சொல்கிறோமே இந்த இடத்துல, அதே தான் இந்த இடத்துல. ஸோ இப்போ இவ்வளோ நாள் தனித்தனியாக பார்த்தக்கூடிய ஒரு பொருளை இப்போ மூணையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. பார்க்கின்றவனாகவும் இருக்கின்றார், ஞானமும் கிடைச்சிருச்சு, பார்க்கப்படுகின்ற பொருளாகவும் இருக்கும் பொழுது இந்த பொருள் எல்லாமே அந்த இறைவன் தான், அசையா சக்தியாக இறைவன் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த நிலையில் அது நான் தான் என்பதை அவர் தெரிந்து கொள்கின்றார். இதான் நாலாவதடிக்கு பொருள். ஸோ இந்த பாடல் தான் இப்போ இந்த ஞாதுரு ஞான நேயத்தின் இறுதி பாடல். இப்போ இந்த பாடலில் பார்த்தோம்னா 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா ஒரு மேலானதாக இருக்கக்கூடிய இறை இந்த இடத்துல பார்க்கின்றவன், பார்க்கப்படுகின்ற பொருள், ஞானம், பார்க்கப்படுகின்ற பொருள், இந்த 3 விதமான ஆற்றல் இருக்கு. இது மிகு சக்தியாக இருக்கின்றது. மனித அறிவினால், இந்த 6 அறிவு கொண்ட மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத மிகப்பெரிய ஆற்றல் சக்தியாக இருக்கின்றது. தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்நேரம் இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சுருப்போம்ல. நம்ம தான் பார்க்கப்படுகின்ற ஆள், இந்த நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா? நம்ம இந்நேரம் ஒழுங்காக பார்த்துருந்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தெரிஞ்சிருக்கலாம். ஏன் நம்ம பார்க்கல? அது பார்க்கின்றவன் நாம தான்ன்றது கூட நம்ம தெரிஞ்சிக்காம இருக்கோம். நம்மளால பார்க்க முடியும், ஞானத்தை பெற்ற இறைவனை பார்க்கலான்றது கூட தெரிஞ்சிக்காம இருக்கோம். அதுக்கு தான் பயிற்சி முறைகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு இந்த இடத்துல. ஸோ மிகு சக்தி, அவ்வளோ பெரிய ஆற்றல், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிகுந்த ஆற்றலாக இருக்கின்றார். ஸோ இந்த பயிற்சிகளை செய்யும் போது 2 விதமான பயிற்சி சொல்லியிருக்காரு. ஒன்று மனதை அவருடைய திருவடியில் சமர்ப்பித்தல் என்பது ஒன்று, யோக மார்க்கத்தில் மூச்சுக்காட்டின் வழியாக செய்தல் 2. ஸோ இந்த 2 விதமான பயிற்சிகளை செய்து இறைவனுடைய அருளை பெறும் பொழுது இந்த இடத்துல ஸோ 3 மும்மலங்களான திரைகளை விலக்கப்பட்டு அந்த பர ஞானம் என்பது கிடைக்கப்பட்டதும் இவருக்கு இறைவன் சத்த வடிவமாக இருப்பதை இவரால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த ஞானமானது இவருக்கு தெரிகின்றது. அந்த ஞானம் பெற்றதும் பார்க்கின்ற எல்லா பொருட்களுமே இறைவன்தான் என்பதை அவர் தெரிந்து கொள்கின்றார். எந்த பொருளையும் வேறு வேறாக அவர் பார்ப்பதில்லை, தெரிந்து கொள்கின்றார். ஸோ எல்லா பொருள்களையுமே இறைவன் தான், அவர் தான் ஆதி மூல நாயகன் என்று தெரிந்து கொண்ட பின்பாக அதற்கும் அடுத்த நிலையில் தானே இந்த பொருட்கள் தான் தான் அனைத்துமே என்பதை அவர் தெரிந்து கொள்கின்றார். ஸோ இதான் இந்த பாடலுடைய கருத்து.